ஒரு அழகான காடு. அந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தன. அவற்றில் பெரிய யானை அருண் என்றும் சுறுசுறுப்பான குரங்கு மணி என்றும் அழைக்கப்பட்டனர். அருண் யானை மிகவும் அமைதியானவன். அவன் தினமும் ஆற்றங்கரையில் குளித்து பசுமையான புல் சாப்பிட்டு மகிழ்ந்தான். மணிக்குரங்கு எப்போதும் மரம் ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்டு மற்ற விலங்குகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் காட்டில் பெரிய புயல் வந்தது. மரம் பல இடங்களில் விழுந்தது. அந்த புயலில் சிறிய பறவைகளின் கூடுகள் தரையில் விழுந்தன. பறவைகள் அழுது கொண்டிருந்தன. அருண் யானை உடனே உதவிக்கு தாவினான். அவன் தனது பெரிய தும்பிக்கையால் விழுந்த மரக்கிளைகளை தூக்கி பறவைகளின் கூடுகளை மீண்டும் மரத்தில் வைத்தான். பறவைகள் மகிழ்ச்சியுடன் கீச்சு கீச்சு என்று பாடின. மணிக்குரங்கு இதை பார்த்து, அருண், நீ மிகவும் நல்லவன். ஆனால் உனக்கு நான் உதவ வேண்டும். நீ உயரமான மரத்தில் கூடுகளை வைக்க முடியாது. நான் ஏறி வைக்கிறேன் என்றான். அவன் மரத்தில் ஏறி பறவைகளின் கூடுகளை பாதுகாப்பாக வைத்தான். அந்த நாளிலிருந்து அருண் யானையும் மணிக்குரங்கும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். அவர்கள் தினமும் ஒன்றாக விளையாடி மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்தார்கள். ஒரு முறை காட்டில் ஒரு வேட்டைக்காரன் வந்தான். அவன் விலங்குகளை பிடிக்க வலை போட்டான். அதில் மணிக்குரங்கு சிக்கிக் கொண்டான். அவன் அருண் அருண் என்று கூவினான். அருண் யானை உடனே ஓடி வந்து தனது தும்பிக்கையால் வலையை கிழித்தான். மணிக்குரங்கு மீண்டும் சுதந்திரமானான். அவன் அருணை அணைத்து, நீ என் உயிரை காப்பாற்றினாய், நீ என் உண்மையான நண்பன் என்றான். அந்த சம்பவத்திற்கு பிறகு காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அருண் யானையும் மணிக்குரங்கையும் மதித்து அவர்களை முன்னுதாரணமாக கொண்டனர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து நட்பு என்பது சக்தி, ஒருவருக்கொருவர் உதவினால் எந்த சிரமத்தையும் கடக்கலாம் என்று கற்றுக்கொண்டனர்.